என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள சோர்ந்து போகிற? தேவனை நோக்கி காத்துரு, உன் தேவனை நோக்கி காத்துரு. அவர் தான் உன் ஆனந்த மகிழ்ச்சி. உன்னை ஆனந்த மகிழ்ச்சி ஆக்குகிறவர் அவர் தான். உன்னை விடுவிக்கிறவர் அவர் தான். உன் முகத்துக்கு ரட்சிப்பு அவர் தான். அவர் தான் உன் தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 43 ஒரு ஜபம். 42 43 அடுத்தடுத்த ஒரே சங்கீதம்னு சொல்லலாம். ரெண்டு பகுதியாக இதில் அவர் நல்ல ஜபம் பண்ணுறார். என்ன ஜபம் பண்ணுறாருன்னா, தேவனை நீர் என் நியாயத்தை விசாரியுங்க. அங்கே சொன்னார், நான் மேலே கவனமாக இருக்கிறேன், இன்னும் நான் நம்பிக்கை இழந்து போகலை, நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மான் எப்படியா தண்ணி கிடச்சிருன்ட்டு நம்பிக்கையோடு இருக்கிறது போல் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேங்கிறார். இப்போ சொல்கிறார், இப்போ ஜெபம் பண்ணுறார், நான் விசாரிங்கப்பா, பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடுங்கப்பா, சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவி மாட்டேன். என்னை ஏமாற்றுறாங்க, தந்திரத்தில் என்னை பிடிக்க பார்க்குறாங்க, அவன் கையில் நான் சிக்கிக்கொள்ளாதபடி என்னை காப்பாற்றும். என் அரணாகிய தேவன் நீங்கள் தான்ப்பா. ஏன் நீங்களே ஏன் என்னை தள்ளி விடுறீங்க ஆண்டவரே? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன்ப்பா இப்படி துக்கத்தோடு திரியணும்? நீங்களே நீ ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்படி கேட்டாலும் அடுத்த நிமிஷத்துலேயே நம்பிக்கைன்ற வார்த்தைகளை சொல்கிறார். உமது வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தையும் இப்போ அனுப்புங்க. எனக்கு தேவை, உம்முடைய வெளிச்சம் எனக்கு தேவை, உடைய சத்தியம் எனக்கு தேவை. ஏன்னா அந்த நேரத்தில் நான் இருளுக்குள்ளே இருக்கிறேன், வெளிச்சம் தேவை. இப்போ என்னை சுற்றிலும் பொய் வார்த்தைகள் சொல்லப்படுது, எதிர்மறையான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, நம்பிக்கையற்ற வார்த்தைகள் சொல்லப்படுது. இப்போ உங்களுடைய சத்தியத்தை எனக்கு தாரும்.
இப்படி பரிசுத்த பருவத்துக்கு நேராக, இப்படி வாசல்களுக்கு நேராக, வாசஸ்தலம் நேராக என்னை கொண்டு போவதாக. இப்போ பாருங்கள், இருளான இடத்துல இருக்கிறாரு, நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு உம்முடைய வெளிச்சத்தை அனுப்புங்க, உம்முடைய சத்திய வசனத்தை அனுப்புங்க. ஏன்னா அதான் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சத்திய வசனத்தை அனுப்புங்க. இப்போ நான் தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரத்தில் இருக்கிறேன், எருசலேமை விட்டு தூரமாக இருக்கிறேன். என்னை மறுபடியும் என்னை அங்கே கொண்டு போங்க, என்னை கொண்டு போவீங்களே. அப்படி கொண்டு போகும்போது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்தை பிரவேசிப்பேன். தேவன் தான் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி. தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். யாருமே இல்லைனாலும் கையில் அந்த கீழே அந்த இதோடு தான் போயிருப்பான் பொறுத்துறது, அந்த சுரமண்டலத்தோடு தான் தட்டி பாடுறான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள சோர்ந்து போகிற, தேவனை நோக்கி காத்துரு, உன் தேவனை நோக்கி காத்துரு. அவர் தான் உன் ஆனந்த மகிழ்ச்சி. உன்னை ஆனந்த மகிழ்ச்சி ஆக்குகிறவர் அவர் தான். உன்னை விடுவிக்கிறவர் அவர் தான். உன் முகத்துக்கு ரட்சிப்பு அவர் தான். அவர் தான் உன் தேவன். அவரை இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிங்க. இந்த சூழலை மாற்ற வல்லவரை நோக்கி துதியுங்கள். இதோ சீக்கிரத்தில் உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். சீக்கிரத்தில் உன் நம்பிக்கையற்ற சூழல் மாறி, ஆமென், ஸ்தோத்திரம், நம்பிக்கை ஊட்டும் செய்திகளை கேள்விப்படுவாய். தூரமாக இருக்கிற நீ திரும்ப பக்கமாக அழைக்கப்படுவாய். மறுபடியும் வாசஸ்தலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். உன் சாட்சியை கேட்டு அநேகர் மகிழ்வார்கள். இந்த சூழலில் நீ கர்த்தரை அதிகமாய் துதி. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை பார்க்குற பரிசுத்தவான்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆமென், ஆமென். God bless you. சங்கீதம் 43. 43வது சங்கீதத்தில், சத்ருவினால் நாங்கள் ஏன் துக்கத்தோடு, அவனுடைய பேச்சினால் நாங்கள் ஏன் நாளெல்லாம் துக்கத்தோடு திரிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சத்தத்தை கேட்டருளும். அப்பா, எங்களை வெளிச்சத்திலே நடத்தும். எங்களை அப்பா உம்முடையதான சத்தியத்தில் நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களை கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆமேன். எங்களுடையதான ஆமேன் அப்பா கால்களை பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக, உமது வாசஸ்தலத்துக்கு நேராக எங்களுடைய கால்களை நீர் கர்த்தாவை கொண்டு போவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நாளில் துஷ்டர்கள் மத்தியிலும் சத்துருக்களுக்கு மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்க, ஆமேன், நாங்கள் இசைக்கருவிகளை கொண்டு உம்மை பாட எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஏன் சத்துருக்களுடைய தானே அப்பா அவருடைய தான் நிந்தனை பேச்சினால் நாங்கள் இன்னும் ஏன் கலங்க வேண்டும். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு, உன் முகத்துக்கு ரட்சிப்புமானவரை இன்னும் துதிப்பேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலும், எந்த நிர்பந்தமான சூழ்நிலையிலும் கர்த்தாவே உம்மை தொடர்ந்து உம்மை துதிக்கத்தக்கதாக அப்பா உம்முடைய எங்களுடைய வாயில் உம்மை துதிக்கும் பாட்டும் அப்பா உம்மை உயர்த்துகிறதான அப்பா வார்த்தைகளும் கடந்து வருவதாக. எந்த சூழ்நிலையிலும், எந்த இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலையிலும் இன்னும் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.